செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நீலகிரி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி வரை மழை பெய்யும். தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என தகவல். அசாமில் மழை ஓய்ந்தும் பல பகுதிகளில் நீடிக்கும் வெள்ள பாதிப்புகள். மழை நீரில் சாலைகள் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஹிமாச்சலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. திடீரென உள்வாங்கிய சாலையால் பள்ளம், ஓடையில் விழாமல் நூலிலையில் தப்பிய லாரி. சண்டிகரில் விடிய விடிய கனமழை. வெள்ளம் தேங்கியதால் சாலையில் மண் உள்வாங்கி திடீரென தோன்றிய மிகப்பெரிய பள்ளம். காஷ்மீரில் உள்ள சலால் அணைக்கு தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மதகுகள் திறப்பு. சீறி பாய்ந்து நீர் வெளியேறும் காட்சிகள். சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டி, ஆந்திராவின் கூடூர் இடையே 3-4வது ரயில் வழித்தடம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடு முழுவதும் 3041 கோடி ரூபாயில் 5 புதிய ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். இரண்டு நாட்கள் பயணமாக இன்று சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாளை கோவளத்தில் நடக்கும் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை பார்வையிட நாளை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்களுக்கு தடை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையையொட்டி தொல்லியல் துறை அறிவிப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். தொகுதி மறுவரையறை மூலம் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. அமித்ஷாவிடம் நியாயம் கேட்போம். தமிழ்நாட்டுக்கு அநீதி, அமித்ஷாவிடம் அமைதி. பொறுக்க மாட்டோம், பொறுக்க மாட்டோம். அநீதியை பொறுக்க மாட்டோம். முறியடிப்போம், முறியடிப்போம். தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்கும் சதியை முறியடிப்போம். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி அறிவித்த முதல்வர் விஜய். பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 உயர்வு.
லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக ₹1 உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை ₹3 5 உயர்த்தவும், ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை ₹38 ₹41 உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள பால் கொள்முதல் விலை உயர்வு போதுமானதாக இல்லை என அன்புமணி விமர்சனம். லிட்டருக்கு ₹7 உயர்த்தினால் மட்டுமே விவசாயிகளுக்கு பயன் இருக்கும் என்றும் கருத்து. சென்னை பெரம்பூரில் ₹300 கோடி மதிப்பில் உலக தரத்தில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அறிவித்தார் முதல்வர் விஜய். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ₹300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்க கூடாது. வசதி படைத்தவர், வசதி குறைந்தவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது என முதல்வர் விஜய் திட்டவட்டம். ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்க கூடாது. வசதி படைத்தவர், வசதி குறைவானவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமமான மருத்துவ சேவை எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை தொகை உயர்த்தப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. ஆண்டு ஒன்றுக்கு ₹5 லட்சம் இருக்கும் தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படும் என அறிவிப்பு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள ₹5 லட்சத்திலிருந்து ₹25 லட்சமாக உயர்த்தப்படும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. வாகன ஓட்டுநர், எரிபொருள் வாகன பராமரிப்புக்காக மாதம் தோறும் ₹75,000 வழங்கப்படும். தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ₹75,000 வாகனப்படியாகவும் வழங்கப்படும். சட்டமன்றத்தில் தான் வைத்த முதல் கோரிக்கையையே நிறைவேற்றிவிட்டதாக நன்றி தெரிவித்த எம்எல்ஏ ஜோதிமணி. வாகனமின்றி மக்கள் சேவையில் ஈடுபட மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவதாக ஜோதிமணி தனது முதல் உரையில் குறிப்பிட்டிருந்தார். வண்டி வாகனங்கள் வருவதற்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும், பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்புக்கு பாடல் மூலம் நன்றி தெரிவித்த தாவேக எம்எல்ஏ சிந்து, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி நன்றி தெரிவித்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊரு
யாருக்காக கொடுத்தார்? ஒரு தரக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தமிழக அரசு கொடுக்கும் காரை இனோவா காராக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். எம்எல்ஏ சண்முகத்தின் கோரிக்கையால் அவையில் சிரிப்பலை. எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. தன்னிடம் பல கார்கள் இருப்பதாக சட்டமன்றத்தில் கூறிய மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ், முதல்வர் கொடுக்கும் காரில் சென்றால்தான் கெத்து எனவும் பேச்சு. நிறைய பேர்ட்ட 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு. என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி காலத்தில் தனக்கு காதல் தோல்வி ஏற்பட்ட போது வேலையும் இல்லை காரும் இல்லை என சட்டமன்றத்தில் கூறிய பெரியகுளம் தாவேக எம்எல்ஏ, முதல்வர் அறிவிப்பால் தனக்கு காரும் வேலையும் கிடைத்துள்ளதாக நெகிழ்ச்சி. கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். ரசிகர் மன்றம் சார்பில் நிறைய பணிகளை செய்துள்ளதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த் பேச்சு. நலத்திட்ட பணிகளுக்காக சொந்த பணத்தை முதல்வர் விஜய் கொடுத்து அனுப்புவார் என்றும் நெகிழ்ச்சி. எங்க ஆளுங்க கடந்த 28, 29 வருஷமா 30 வருஷமா பல்வேறு திட்டங்களை நாங்கள் எல்லாமே தலைவர் பேரில் செஞ்சுருக்கிறோம். அதில் டக்குன்னு கூப்பிடாரு, அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்கிறாங்க, நீ போய் முதல்ல அந்த பணம் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை போய் கொடு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. எங்கள் ஆளுங்கக்கிட்ட 1000 ரூபா இருக்காது. இந்த இடம் 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் வேணவே வேணாம், நான் தலைவர்கிட்டேருந்து வாங்கவே மாட்டேன், என்னுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. தாவேக்கு பிளவுபட வாய்ப்பே இல்லை என அமைச்சர் ஆனந்த் உறுதி. பணமா விஜய் படமா என்றால் விஜய் தான் முக்கியம் என்றும் பேச்சு. சில பேர் குளிர் காயணும், எப்படியாவது கட்சி 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும் அப்படிலாம் நினைச்சாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அமைச்சர்களும் சரி, இன்னாண்ட 2 கோடி வச்சுட்டு இன்னாண்ட தலைவர் படத்தை வச்சிங்கன்னா தலைவருடைய போட்டோவை தான் எடுத்துப்பாங்களோடி, அந்த 2 கோடி எடுக்க மாட்டாங்க. தன்னை பற்றி புகழ்ந்து பேச அனுமதிக்க வேண்டாம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளதாக சபாநாயகர் விளக்கம். மானிய கோரிக்கை பற்றி மட்டுமே பேசுமாறு தாவேகவினருக்கு அறிவுறுத்தல். மாண்புமிகு உறுப்பினருடைய கவனத்துக்கு, உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது கருத்துக்களை மட்டும் சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தான் இப்போ எழுதி அனுப்பினார். நேரம் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது மட்டும் பேச அனுமதிங்கள் என்கின்ற அந்த ஆலோசனையை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்தார் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். சுற்றுலாத்துறைக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் ராஜேஷ்குமார். 2 கோடி ரூபாயில் சொகுசு கப்பல் சுற்றுலா மற்றும் சொகுசு படகு சுற்றுலாவுக்கான சாத்தியக்கூறு அறிக்கைகள் தயாரிக்கப்படும் என அறிவிப்பு. சுற்றுலா தலங்களை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கைகள் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். சொகுசு கப்பல் சுற்றுலா மற்றும் சொகுசு படகு சுற்றுலாவிற்கான சாத்தியக்கூறு அறிக்கைகள் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
காவி நிறத்தில் சுற்றுலாத்துறை அறிவிப்பு புத்தகம் வழங்கப்பட்டதாக சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் புகார். காவி நிறம் தேசிய கொடியில் உள்ள வண்ணம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். மாண்புமிகு அமைச்சர் காங்கிரஸை சார்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் கலரை பார்த்தால் அது பிஜேபியை சார்ந்த காவியாக இருக்கிறது என்பதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். அவர் தேசிய கொடியில் இருக்க கலரை தான் அவர் மென்ஷன் பண்ணிருக்காருங்கிறது நாங்க சொல்றோம். வேற எந்த அர்த்தமும் கிடையாது. காங்கிரஸ் என்றால் தேசிய கொடி, தேசிய கொடியில முதல் நேரத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் கலை, பண்பாடு மற்றும் தொல்லியல் துறைக்கான அறிவிப்புகள் வெளியீடு. கீழடி ஆய்வு தொடரும் என்றும் முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. கீழடியில அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. பல்வேறு பொருட்கள் வந்தது, முத்து பவள ரத்தினங்கள் வந்தது. கடந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன சிறப்பான முயற்சிகள் எடுத்தார்களோ அதையெல்லாம் ஒன்று கூட நிறுத்தி வைக்காத அதை தொடர்ந்து, இன்னும் சொல்ல போனால் அதை அதிகமான தொகை ஒதுக்கி இன்னும் ஊக்கப்படுத்தி அதை தொடர்வது எங்களுடைய கடமை. சட்டமன்றத்தில் பேசப்பட்ட சிந்தை கட்டுரை. ஆசிரியர் சமஸ் கட்டுரையை சுட்டிக்காட்டி அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. பல்வேறு விஷயங்களை மூத்த உறுப்பினர் அண்ணன் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். நேற்று கூட மூத்த உறுப்பினர் ஏவாவில் அண்ணன் பேசும்போது சமஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை கூட காட்டினாங்க. நான் சமஸ் அவர்களினுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிகிள் எழுதியிருந்தார். ஆர்டிகிளின் தலைப்பின தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான ஆதார கோப்புகள் தனது மேஜையில் உள்ளன. அமைச்சர் ராஜ்மோகனை தொடர்ந்து பேசிய முதல்வர் விஜய். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது எப்போது? சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மேட்டூர் அணை நீர் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. அணைக்கு தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா? அப்படி திறக்கப்படுவதால் 15 நாளுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டால்தான் அவர்கள் நாற்றங்கால் விடுகின்ற பணி மேற்கொள்ள முடியும். மேகமலை புலிகள் காப்பக பகுதி ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் காட்டம். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் பட்டா வழங்கக்கூடாது என உத்தரவு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூர் பிடாரி மதுரகாளியம்மன் கோயிலில் தூக்குத்தேர் வீதி உலா உற்சாகம். முக்கிய வீதிகளில் தேரை தூக்கி சுமந்து பக்தி கோஷங்களுடன் ஊர்வலம் சென்ற பக்தர்கள். திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் மீதும் ஆவணங்கள் மீதும் டீசல் ஊற்றி தீ வைக்க முயன்ற நபரால் பரபரப்பு. பட்டா வழங்காத ஆத்திரத்தில் வெறி செயல். சம்பந்தப்பட்ட நபரை சுற்றி வளைத்து தாக்கிய ஊழியர்கள்.
தமிழகம் முழுவதும் 50க்கும் அதிகமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. மின்சாரத்துறையில் நடந்த அலுமினிய கடத்திகள் கொள்முதலில் முறைகேடு என்ற புகாரில் நடவடிக்கை என தகவல். இடதுசாரிகளின் விவரங்களை சேகரிக்க உத்தரவிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர். கண்டன போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் சர்ச்சைக்குரிய உத்தரவு ரத்து. இடதுசாரிகள் குறித்து விவரம் கேட்டது தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணைக்கு உத்தரவிட்ட திண்டுக்கல் ஆட்சியர். சர்ச்சைக்குரிய வகையில் சுற்றறிக்கை அனுப்பிய குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி மாற்றம். மத்திய பிரதேச மாநிலத்தில் தெருநாய் தொல்லையை கண்டித்து நாய் வேடமிட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நபர் நகரில் கட்டுக்கடங்காமல் திரியும் தெருநாய்களால் மக்கள் சந்திக்கும் இன்னல்களை உணர்த்தவே இந்த வினோதமான போராட்டம் என்று தெரிவித்த நபர்.